அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய தயவிருந்து பாதுகாத்து கொள்ளும். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களை எழுப்பினீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் இந்த நாளிலும் நாம் சங்கீதத்தின் முத்துக்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வேத சத்தியம் சொல்லுகிறது, 41வது சங்கீதம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என் பகைஞர் எல்லோரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். மனித ஜீவிதத்திலே, மனித நட்புகளிலே ஒருவருக்கு ஒருவர் பிடிக்கவில்லை என்றால் எப்படியாவது அந்த மனிதனை மட்டம் தட்ட வேண்டும் என்று நினைக்கிற அனுபவம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பரவலாக காணப்படுகிறது. இன்றைக்கு தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எல்லோருமே என்மேல் கூடுதலாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று சொல்கிற அனுபவத்தை அங்கு தாவீது சொல்லுகிறார். இது இன்றைக்குரிய நடைமுறையிலும் அப்படித்தான் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். அவர்கள் நினைவு அப்படி இருந்தாலும் உம்முடைய நினைவு வேறு ஆண்டவரே. உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் நினைவுகளின் பலன்களை நான் அனுபவிக்காதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று தாவீது சொல்லுகிறார். அடுத்து 42வது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். அன்பு பிள்ளைகளே, நான் முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற பிள்ளைகளோடு நான் நடந்து கூட்டத்திலே களிப்பும் துதியும் சந்தோஷமாய் இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் அவைகளை நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. நான் இப்படியெல்லாம் இருந்தேனா என்கின்ற அந்த பழைய கால நினைப்புகளை நினைத்து பார்க்கும்போது, ஒரு காலத்தில் ஆண்டவர் ஏற்றிருந்த நான் தேவ பக்திக்கேற்ற வாழ்க்கையினை வாழ்ந்து காண்பிக்கவில்லை. மக்களோடு ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கு களிப்பும் களியாட்டமும் கூத்தும் கும்மாளமுமாக தான் இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். அதை இப்பொழுது நான் நினைத்து பார்த்தால் எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது என்று அங்கு தாவீது சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்தில் ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். நான் இவைகளை நினைத்து பார்க்கும்போது என் ஆத்துமா எனக்குள் வியாகுலப்படுகிறது, வருத்தம் அடைகிறது. இவைகளை நான் ஏன் இப்படி செய்தேன் என்று இப்பொழுது நான் சிந்திக்கிறேன். எனக்கு அந்நாட்களில் ஆலோசனை செல்வதற்கு பெற்றோர்களும் இல்லை, இணைஜன பந்துக்களும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் நான் அந்த நிலையிலே என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்காது என்று இங்கு தாவீது சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்குள் வாழ்ந்து வருகிற ஒரு காலத்தின் மகிமையை எப்படி நாம் தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிற வார்த்தை, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன்.
அந்த சத்துரு என்னை எப்பொழுது வீணடிக்கலாம் என்று நினைக்கிற அந்த நினைவை நீர் தடுத்து நிறுத்தினபடியால் நான் உம்மை குறித்து பெருமை அடைகிறேன். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிற அந்த பலத்தை நான் பெற்றதற்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது பாடுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிறுத்துவீர். நான் என்னுடைய உத்தமத்திலே நான் நடப்பதை நீர் பார்த்து எனக்கு நல்ல ஈவுகளை என் தேவன் கொடுக்கிறீர் என்று தாவீது பாடுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையின் காலங்கள் தேவனுக்கு எப்படி மகிமை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். படுக்கையின் மேல் தீரா வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதி முழுவதிலும் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று 41வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நிந்தனை நிமித்தம் நமக்கு வியாதிகள், துன்பங்கள், தொல்லைகள் வந்தாலும், படுத்த படுக்கையில் கிடந்தாலும் ஆண்டவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி, தம்முடைய வல்லமை அனுப்பி என்னை குணமாக்குவார் என்ற நம்பிக்கையை தாவீது நமக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தாவீது பாடுகிறார், கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாட்கள் அந்நாட்களில் உமக்கு பிரியமில்லாத வாழ்நாட்களாக நான் கழித்தேன். உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை நீர் குணப்படுத்தி என்னை செவ்வாய்ப்படுத்தும். எந்த பலவீனங்களும் என்னை ஆட்கொண்டு விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று தாவீது பாடுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நமக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகளுடைய ஜீவிதம் எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் ஆண்டவர் அவைகளிலிருந்து நமக்கு பாதுகாவல் கொடுக்கிறார் என்று இந்த 41வது சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த அனுபவத்திலே இந்த நாளில் நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று நாம் யாருக்கும் பயப்படாத பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை தங்கி எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொன்னீரே. எனக்கு விரோதமாக துஷ்டர்கள் எங்களை கண்டு வெட்கப்பட்டு அவர்கள் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொன்னீரே. அந்த பலத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் இன்றைக்குரிய இந்த வார்த்தைகள் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் மென்மேலும் பலப்படுத்துவதற்கு சாதகமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.